இன்னைக்கு பேன் இண்டியன் படங்களாக வர படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். குறிப்பாக சொல்லணும்னா பாகுபலி, கேஜிஎஃப், நம்ம புஷ்பா, இது எல்லாத்துக்கும் ஒன்லைன் என்னென்னா, அந்த படத்தோட ஹீரோ சின்ன வயசுலேருந்து எப்படி அடிபட்டு தடுமாறி போராடி எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு ஒரு கிங்டமாக எப்படி ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பேன் இண்டியா படங்களோட கதையாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா, தளபதி படத்தில் ரஜினி சார் எப்படி கிரவுண்டில் இருந்து குரோத் ஆகி மேலே வராரு, ஒரு டானாக மாறுறாருன்னு காட்டியிருப்பாங்க. இது நாயகனுக்கும் பொருந்தும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அகைன் பேன் இண்டியா படங்களாக ரிலீஸ் ஆன பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா, இதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. அம்மா சென்டிமெண்ட். படத்தில் ஹீரோ என்னதான் ஆக்ஷன் பண்ணாலும், எவ்வளோ கொலைகள் பண்ணாலும், ரத்த வெள்ளத்துலேயே இருந்தாலும், கடைசியாக அம்மானு வந்துட்டா அழுது ஆர்ஆர்ஓ மியூசிக் போட்டுருவாங்க. இதை அப்போவே செஞ்ச படம் தான் தளபதி.